கூட்டம் கூட்டமாக எடப்பாடியின் வீட்டுக்கு வரும் ஓபிஎஸ் தரப்பினர் அதிர்ச்சியில், ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அடமானம் வைத்து விடலாம் என்ற நினைப்பிலே எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு அதிமுகவை தன் தலைமையின் கீழ் கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற பகல் கனவிலே நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார். அது காரணமாகத்தான் இன்று அரசியலிலே தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது பாஜகவை நம்பித்தான் நமது ஓபிஎஸ் மோசம் போயிருக்கிறார். பாஜக இன்றுமே ஓபிஎஸ்ஐ எப்படியாவது இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்துருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலுமே தற்சமயம் ஓபிஎஸ் தரப்பிற்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேடி நேரடியாக வீட்டுக்கே பயணம் செய்யக்கூடிய நிலைமை என்பதால் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே தற்சமயம் சுற்றுப்பயணம் என்பது செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்திலும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்வதற்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் படை என்பது திமுக, ஓபிஎஸ், டிடி தரப்பிலிருந்து நிறைய நபர்கள் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 தோல்வி தழுவக்கூடிய ஒரு கட்சி. அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிலிருந்து கூட அதிமுக இணைகிறாங்க. அதே போல ஓபிஎஸ் தரப்பில் கூடியவர்கள் ஏன் மறுபடியும் தாய் கழகமான அதிமுகவிலே இணைகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக கிடைக்கக்கூடிய சுதந்திரம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஜாதி பாகுபாடு என்பது கிடையாது. அதே போல அதிமுகவில் வரக்கூடிய நபர்களுக்கு அவரோட தகுதிகளுக்கேற்ப பொறுப்பு என்பதா, தகுதிகளை விட திறமைக்கேற்ப பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுக்கே நேரடியாக சென்று அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி ஓபிஎஸ் தரப்பினை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பிடம் ஆதரவு என்பது எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மிக குறைந்த அளவு தான் இருக்கிறாங்க. டிடி தினகரன் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் கூட ஓபிஎஸ்ஸின் பக்கம் இதுவரைக்கும் கிடையாது. அதாவது சொந்த கிராம மக்களுக்கே தன்னுடைய கேணியிலிருந்து நீர் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் பண்ணினாராம் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பூராமே தன்னை மீண்டும் அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக தாய் கழகத்திலே இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஓபிஎஸ் போன்றவர்களை ஒன்றிணைப்பாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஆனால் பாஜக கூட்டணிக்குள் ஓபிஎஸ் வருவதற்கு சம்மதம் என்பது நமது எடப்பாடி தெரிவித்திருக்கிறார். ஆனால் டிடி தினகரனுக்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பதும் ஒரு புறத்தில் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு பதிவு பண்ணுங்க நண்பா.